நீங்க வந்து மேல்முறையீட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா நீங்க எடுத்திருக்கிற பாலிசி காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ், ஃபுல் இன்சூரன்ஸ். அதே நீங்க உங்க வாகனம் 5 ஆண்டுகளுக்குள்ள இருக்கிற வாகனமா இருக்கு, நில் டிப்ரிசியேஷன் பாலிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து முழுமையான கிளைம் போட முடியும். கம்பல்சரி டிடக்ஷன் அது மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் போக மீதி அமௌண்ட்டுகளை முழுமையாகவே பெற முடியும். அதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கு அப்படின்னா நீங்க மேல்முறையீடு போகலாம், அந்த கம்பெனிக்கு மெயில் போடலாம், அந்த கம்பெனி ஏஜென்ட் அணுகலாம், நீங்க வந்து ஓம்புட்ஸ்மேன் போகலாம், அதுக்கப்புறம் கன்சியூமர் கோர்ட் வரைக்கும் கூட போய் உங்களுக்கான நியாயத்தை பெற முடியும். போடும்போதே நீங்க வந்து கவனம் இல்லாம எடுத்துட்டு அமௌண்ட் கம்மியா இருக்கணும், பிரீமியம் குறையணும் அப்படிங்கிற அடிப்படையில கம்மியான பாலிசியை எடுத்துட்டு நீங்க வந்து முழுமையா கிளைம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கடைசியில ஏமாற்றமா தான் அமையும் இருக்கு. தொடர்ச்சியான தகவல்களை அறிய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல முழுமையான தகவல் அறியணும்னாக்கா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து பதிவிடுங்க. அதுல உங்களுடைய முழு பிடிஎஃபையும் இதுக்கு உண்டான தகவலை நம்ம கொடுத்துருவோம். உங்கள் வாகனம் எங்கள் பாதுகாப்பு மற்றும் ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.